ஐயோ, களப்பிள்ளை மண்டபங்களை களவாங்க வந்த மந்திரவாதியோ இல்லையா? நான் மந்திரவாதி இல்லை. இல்லையா? என அயோத்தி மன்னர் ஹரிச்சந்திரபுர அமைச்சராக நான் சத்தியம் இருப்பேயா? என் மன்னரை தேடி இங்கு வந்தனையா. இதுதானையா உண்மை, இதுதானையா சத்தியம். என்ன மன்னரை காண வேண்டும் என்று வந்தாயா? யாரிடத்திலா பொய் கூறுகின்றாய்? கேள்வர்கள் நெய்வடி வளர்ந்தால் கேட்பவருக்கு புத்திமட்டு. அதுபோல் உன் வார்த்தை இருக்கின்றன. மன்னரை காண வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து இந்த மயானத்தில் வந்து தேடிக்கொண்டிருக்கின்றாயே, எப்படி உன்னை நான் நம்புவது? உனக்கும் உன் மன்னருக்கும் என்ன தொடர்பு? உனக்கும் உன் மன்னருக்கும் என்ன உறவு? சீக்கிரம் அண்ணே. உனக்கும் உன் மன்னருக்கும் என்ன தொடர்பு? சீக்கிரம் சொல். ஐயா, தெரிவிக்கிறேன். மக்களை காக்க வேண்டிய மன்னன் எதுக்காக நிறுவனத்தில் மணியாளத்தை காக்க வர வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறேன். நியாயம்தான். எப்படி ஐயா சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? இது விளையாடி விட்டதையா? வெளியே இது விளையாடி விட்டதையா? இதோ தெரிவிக்கிறேன். தெரிவிக்கிறேன். மாமணி என்றால் எத்தனையோ மாமணிகள் இருக்கின்றார்கள். எந்த மாமணிகளா? இது என்ன சோதனை? இது என்ன சோதனை? அப்படியே நடந்ததையெல்லாம் கூறுகின்றானே. இந்த நடந்ததெல்லாம் என் மந்திரி சத்தியகீர்த்திக்கு மட்டும்தானே தெரியும். இவன் என் மந்திரி சத்தியகீர்த்தியா? ஆண்டவா,
இருக்கார். என் மந்திரி சத்தியகீர்த்தி ஏன் இந்த குளத்தில் இருக்க வேண்டும்? அவன் அனவன் அல்லவா இருக்க சொன்னேன். 56 நாட்டுக்கு மந்திரி அல்லவா இருக்க சொன்னேன். ஏன் இப்படி பரதேசி கோலம் கொண்டு இருக்கின்றார் தெரியவில்லையே. இதுவும் விஸ்வாமித்திரின் சூழ்ச்சியாக இருக்குமோ? ஒரு சிந்திச்சு பார்க்க, சோதனை செய்ய வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். என் மந்திரி சத்தியகீர்த்தி என்றால் என்னை ஒரு பொழுதும் இழிவுபடுத்தி பேசிக் கொள்வதற்கு பொறுத்துக் கொள்ள மாட்டா. சோதித்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். யாரை காண வந்தாய்? 56 நாட்டை ஆள்கின்ற சச்சக்கரவர்த்தி, செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்திலே வீரவாய்ந்தவன், அவன் தந்தாரமற்ற ரட்சிக்காதவன், உண்மை சத்தியம் நீதி காக்க உயிர் வாழ்கிறவன். அப்படித்தானே உன் மன்னர்? உண்மைதான், உண்மைதான். யாரிடத்திலடா போய் கூறுகிறாய்? உண்மை என்று கூறுகிறாய். உன் மன்னன் உண்மையானவனா? செங்கோல் ஏறி சிம்மாசனத்தில் வீட்டிருந்த தகுதி உடையவனா? இல்லையடா, உன் மன்னன் பொய்யன், புலகன், தண்டாவுக்கு ரட்சிக்கிறவன். அவன் புரியான், அயோக்கியன். என் முன்னே நிற்காதே, இங்கிருந்து போய்விடு, இங்கிருந்து போய்விடு. சத்தியந்தவரான உத்தமரே, மெய் என்ற புயலுக்காக மேலையே வாக்கால் பட்ட கல்விக்காக தனது மனைவி மைந்தேவிக்கு கொடுத்த அந்த வள்ளலை சண்டாளன் அதான் சேர்ந்து உனக்கு நிச்சயிக்க நான் நெஞ்சு துணித்து வந்து விட்டது. அடே, நாங்கள் அயோத்தியாவரியில் ஆட்சி கொண்டிருக்கும் காலத்தில் எவ்வளவு சொல்லியிருந்தால் அவன் நாட்கை யுகமாக்கிறேன். இப்பொழுது கெட்டுப் போச்சு, அசையாதே. என் கரத்தினால் ஒரு கருத்தை வைத்து கொண்டு விடுகிறேன், பாரலாம். இந்த பாவத்தை நான் எங்க ஒன்றி கேட்பது நான் எங்க ஒன்றி கேட்பது என்றைக்காவது என் மன்னர் என்னை பார்த்தேன் மந்திரி சத்தியகீர்த்தி தாங்கள் இப்படி செய்யலாம் என்று கேட்டா அதற்கு நான் என்ன பதில் சொல்லியிருக்கிறேமா? நான் என்ன பதில் சொல்லியிருக்கிறேமா? அவசாரம் என் இதய தெய்வமாய் ஹரிச்சந்திர மோதியே பேசினவருக்கு தண்டனை கொடுக்காமல் பாடி நான் உயிர் வைத்து வாழ விரும்பவில்லை. நான் உயிர் வைத்து வாழ விரும்பவில்லை. நான் ஏனையா என்னை தடுத்து நிறுத்திவிட்டால் இன்னும் என் மன்னரை பற்றி இழிவான வார்த்தை பேசுவார். வேண்டாம் ஐயா, வேண்டாம். என் உன்னை தடுத்து நிறுத்திவிட்டேன் என்று கேட்கின்றாயா? உன்னை தடுப்பதற்கு உரிமை உள்ளவன் அப்பா, உன்னை தடுப்பதற்கு உரிமை உள்ளவன் இல்லையா? புரியவில்லை. மன்னரை காண வேண்டும் என்றுதானே இத்தனை தூரம் மன்னரை பார்க்க வேண்டி என் பிரப நான் பார்க்க வேண்டும் ஐயா. உன் மன்னரை பார்த்தையானால் உன் மன்னரை கண்டால் என்ன செய்ய போகிறாயப்பா? ஐயா, என் மன்னரை பார்த்தா ஏன் ஆயுது பூரா ஏன் வாழ்நாள் பூரா என் மன்னருக்காகவே நான் தொண்டு செய்வனையா? ஐயா, நானே உன் பெயர், உன் மன்னர் இங்கேதான் இருக்கின்றார். என்னையா சொல்லுகிறீர்கள்? நன்றாக சுற்றி பாருங்கள். தெரியவில்லையா? தெரியவில்லை. காணவில்லையா? காணவில்லை. நன்றாக ஒருமுறை உற்று பாருங்கள். தெரியவில்லையா? 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 தெரியவில்லை.
கண்டுகொள்ள முடியாமல் காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். தாங்களை பிரிந்து சென்ற பின் எப்படியெல்லாம் துடித்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா? கூறுகள் அரசே. கோட்டையில் பிரிந்த எப்படி இருக்கின்றார்கள்? நம் நாட்டு மக்கள் எல்லாம் நலமாக இருக்கின்றார்கள். கீர்த்தியாரே, தாங்கள் அங்குதான் இருக்க வேண்டும். என் பணியை நான் செய்கிறேன், உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்கள். மீண்டும் நீங்கள் 56 நாட்டுக்கு மந்திரியாக இருக்க வேண்டும். கீர்த்தியாரே, நான் அந்த அயோத்தி சென்று அந்த விஸ்வாமித்திரர் முனிவருக்கு நாம் பணிவிட செய்ய முடியாது. ஏன் முடியாது? என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் எங்காவது போய் இறந்து முடிவேன் போல் நான் என்னிடம் ஒரு காலம் நான் செல்ல மாட்டேன் அயோத்திக்கு. பார்த்தீர்களா, மலை மலையா குவிந்து கிடக்கின்ற வாய்ப்பு. இதை கொண்டுதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த தோஷமும் தாங்களுக்கு சேர்த்து விடும் கீர்த்தியாரே. அதற்காகத்தான் கூறுகின்றேன், மீண்டும் நாட்டுக்கு செல்லுங்கள் என்று. ஐயா கீர்த்தியாரே, தாங்கள் வாழ்க்கைக்கு தோஷத்தை போக்குவதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது. கூறுங்கள் கீர்த்தியாரே. காரம் அற்பமில்லை கொய்து சரி, காராம்பசிடம் பொசிக்க விட்டு சரி, மீனிருக்கும் அரிசியை ஓடு கங்கையில் சுத்தம் செய்து சாப்பிட்டா அந்த தோசை நீங்கி விடும் பிரபு. அப்படியா கீர்த்தியாரே? அதுவும் தாங்கள் வந்த பின்புதான் அதையும் தெரிந்து கொண்டினேன். கீர்த்தியாரே, இது பார்த்தீர்களா? சமரசமான ஆண்டவன் தாழ்ந்தவன் ஆண்டி அரசன் எல்லோரும் அங்கு சேரும் இடம். இது உண்மையில அருமான உலாவும் இடமாக இருக்கின்றது. கீர்த்தியாரே, பார்த்தீர்களுடைய பெருமையை பற்றி கூறலாமா? சமரசம்
அப்புச்சி மாடு நாட்டா மாடு இருக்காங்க இருக்காங்க நாய மாடு 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இருந்தாலும் நறுக்கா உட்கார்ந்துருக்காங்க. எங்களுக்கு சந்தோஷம். வீரவாடு விருந்து உங்க எல்லாம் செய்யுங்க. விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அதனால எல்லா பேருக்கும் பையன் கூட்டிட்டு உட்கார குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். ஆமா ஆமா நான் காஜிமயனத்தின் காவலன், அந்த காட்சிய முடிவறிய வல்லன். தெரியும் 56 நாட்டை அரிச்சந்தன் விலை கொடுத்து வாங்க. நான் விளாட்டேன். உங்கள்கிட்ட பணம் இருந்தா என்ன செய்வேன்? பணம் இருந்து நாங்க என்ன செய்வோம்? ஆடு வாங்குவோம், மாடு வாங்குவோம், கோழி வாங்குவோம், குஞ்சியை வாங்குவேன். ஆமா, மனுஷன் விலை கொடுத்து வாங்க. நான் விளாட்டேன். ஒரு ஆள் காசிமா நகரத்துல பெருங்கொண்ட பணக்காரன் நாங்க. நான் மட்டும் சொன்னாங்க நான் மட்டுமா வாங்குறேன். நான் கொம்பு குத்த காசு. சரி, என் பொண்டாட்டி எடுத்த காசு. நான் என் பொண்டாட்டி ஒன்னா போட்டேன். என்ன போட்டீங்க? ஒன்னா ஒரு காசு போட்டோம். கொஞ்சம் நெஞ்சமா காசு போட்டுக்கீங்க. அதுக்கு விலை கொடுத்து வாங்கணும். சரி சரி. அதனால நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்ய வந்தீங்க? விடிய 6 மணிக்கு போல எங்க ஆத்தால போடுவேன். ஆத்தால போடுவாங்க. ஆத்தா யாரு? ஆத்தால யாரு கேட்கணும்? ஆமா, வெள்ளையம்மா. கல்லு வெள்ளையா இருக்குல்ல? ஆமா, கல்லு. சரி. 8 மணி ஆயிடுச்சா? விடிய காலம் 8 மணிக்கு. 8 மணிக்கு எங்க அப்பனை போடுவேன். அப்பனையா? எங்க அப்பா யாரு? கருப்பன். கருப்பன் பட்டச்சாராயம். ஆனா காலையிலையும் சாயங்காலமும் எங்க ஆத்துல எங்க அப்பனை போட்டுக்கிட்டே இருப்பேன். 24 மணி நேரமும் நான் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதான் நம்ம நடிகர்கள் கூட காப்பாற்றுது. அதனால அரிசன் விலை கொடுத்து வாங்க. சும்மா விட்டுனா அடே அரிசன் கல்லுக்கு ஜம்மனாண்டு தூம கட்டிட்டு ஒரு உடைச்சிட்டேன். சும கட்டிட்டு ஒரு உடைச்சிட்டேன். கண்ட அழுடாங்க. செத்த கண்ட அறுக்க சொன்னேன். கண்ட அறுக்கிறது கையில எடுத்துக்கிட்டேன். உனக்கு வீட்டு வேலைக்கு லாய்க்கு இல்ல. வரப்போடா சரி இருக்கா? நம்ம 2 மணி நேரம் போகுது. 2 மணி. ஆமா, சின்னவ வருவா. சரி, என் புருஷன் எங்கன்னு கேட்பா. 4 வருஷம் வருவா. என் புருஷன் எங்கன்னு கேட்பா. ஓட்டல் இருக்கு. சரி, ஓரத்துல ஓரமா ஓடி ஓடி சின்னவள வீட்டுக்கார பாத்தீங்களா? உங்க வீட்டுக்காரனா? இப்படித்தானே வந்தேன். குடிச்சுக்குள்ள உங்களுக்கு. ஆமா ஆமா. நான் எங்க போய் தேடுறது?
பூஜாலே அந்த அண்டே புரியுதானே இந்த சத்தம் கேட்குது வைக்கியா ஆத்தே ஐயோ போய் தடவி குடி. அது வேற செய்யணுமா இருக்கு. ஆ. யோ இல்லையா சின்னவளா ஆமா. சின்னவளா சின்னவளா ஐயோ ஐயோ ஏன்? அண்ணே ஆ. கிருஷ்ணன் இல்லையா என் முன்னாடி இத்தனை பேருக்கு போது முண்டை மாடிக்கிறான் அது கேட்டவனே அதெல்லாம் சேவை கட்டி நான் துறக்கட்டுமா நல்ல தடவை பாருப்பா. என்ன துறக்க